ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் மேரேஜ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஐஸ்லாண்டோட பிரின்சஸா இருப்பாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண மக்களா இருந்துதான் அவங்க ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி பிரின்ஸா இருப்பாங்க. நம்ம ஹீரோயின்மே வேற நாட்டோட பிரின்சஸா இருப்பாங்க. ஆனா இவங்க பரம்பரையாவே பிரின்சஸா இருக்கிறவங்க. ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹீரோ பிரின்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வீட்லயோ அவன் ஒரு ஏழை, அவனுக்கு எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிரேக்கப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே வேற வழி இல்லாம போய் ஹீரோவை பிரேக்கப் பண்றாங்க. ஹீரோ இதனால செம காண்டாயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி பிரின்ஸ் ஆயிருப்பாங்க. விதிவசத்தால ரெண்டு பேருமே ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோ பழைய கோவத்தை மனசுல வச்சுட்டு ஹீரோயினை ரொம்பவே சந்தேகப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத மீதி ஸ்டோரி. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட மேரேஜ் தான் நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி ஐலாண்ட சேர்ந்தவங்க. அதாவது ஹீரோ இங்க பிரின்ஸ், ஹீரோயின் வேற நாட்டோட பிரின்சஸ். என்னடா கல்யாணத்தப்போ ஹீரோ தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இங்க ஒரு ஸ்லீப்பிங் பிரின்ஸ், அதெல்லாம் இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. சில நாள் விட்டா 2-3 நாளும் கூட சேர்ந்து தூங்குவாரு. இது இந்த நாட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம ஹீரோயின். ஹீரோ தூங்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கலான்னு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு ஊருக்காரங்களும் ரெண்டு ஊரும் சேர போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா ஹீரோ பாட்டுக்கு ஜாலியா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேருமே சேராம கூட இருந்திருக்கலாம். அப்ப எங்க பேரண்ட்ஸ் நம்ம மேரேஜுக்கு ஒத்துக்கல. ஆனா இப்ப அப்படி இல்ல, நம்ம சேர போறோம், நம்ம காதல் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோயினும் ஆல்ரெடி லவ் பண்ணி இருப்பாங்க. ஆனா ஹீரோ அப்ப பிரின்ஸ் இல்லாதனால ஹீரோயின் வீட்டுல மேரேஜ் பண்ணி கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம், உண்மையான காதல் எப்படி இருந்தாலும் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ தூங்குற மாதிரி இருப்பாங்க. அப்ப லைட்டா கண்ணு திறந்து பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோ தூங்கவே இல்லைங்க, தூங்குற மாதிரி சும்மா நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போனவ தானே, நான் இப்ப உன்னை கல்யாணம் பண்ணதே உன்னை பழிவாங்கதான், என் கையில மாட்டிட்டு உன்னை எப்படி எல்லாம் நான் சித்திரவாதை பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க ஹீரோ. ஆனா பாவம், இது எதுவுமே தெரியாம ஹீரோயின் தான் சந்தோஷமா கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணமும் முடியுது. நம்ம ஹீரோவோட நாட்டுக்கு ஹீரோயினை அனுப்பி வச்சுட்டாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கலான்னு ஹீரோயின் நினைக்கும் போது ஹீரோ சரி வரதட்சணையா என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அவங்க வீட்டுல நிறைய சீர்வரிசை கொடுத்தத லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ இவ்வளோண்டு தான் கொடுத்து விட்டாங்களா, என்ன அவங்க நாட்டுல இருக்கவங்க எல்லாம் பிச்சைக்காரங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன வெக்கமே இல்லையா, நான் இந்த நாட்டோட எவ்வளவு பெரிய ராஜா, எனக்கு போய் இத்தனோண்டு தான் பண்ணிருக்கீங்க, உங்க யாருக்குமே அசிங்கமா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபேமிலிய ரொம்ப கேவலமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா லவ் பண்ணியிருந்தோம், உன்னை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும், நான் என் மேல இருக்க கோவத்துலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நம்ம இனிமேல் ஏன் புது வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நான் அன்னைக்கு உன்னை விட்டுட்டு போனது தப்புதான், என்ன மன்னிச்சிரு, சாரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ உடனே ஆமாடி ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரின்னு சொன்னோட நான் உன்னை மன்னிச்சிருவேனா, அப்படியெல்லாம் விட முடியாது, நான் என்ன சொல்றேனோ அதான் நீ கேட்கணும். ஆனா ஹீரோக்கு பழைய காதல் இருக்குது. அப்பப்போ இந்த பழைய காதல் எட்டி வேற பாக்கும். வில்லத்தனமா சிரிக்கிறாரு. இவர் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, எப்படியாவது ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி ஏமாத்திட்டு போன, உனக்கு அந்த வழி என்னன்னு தெரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல காட்டுறாங்க. அதுல ஒரு கிளப் இருக்கு. அங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எல்லாருமே கிளாப் பண்ணி ஆட சொல்லி என்கரேஜ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டான்சர் பொண்ணோட மூஞ்சி காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்க்க அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. கிளப்ல ஆடுற டான்சரும் நம்ம ஹீரோயினும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஆஸ் யூஷுவல் ஆரம்பிச்சுட்டாருங்க போல ஹீரோயினை டார்ச்சர் பண்ணலான்னு. ஹீரோயினை பிடிச்சி நிறைய கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் உடனே சொல்றாங்க, இதுக்காக நீ இப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு ஹர்ட் பண்ற, இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்டென்ஷனா பண்ணல, நான் உன்னை விட்டுட்டு போனதுனாலதான் நீ இப்படி பாடிட்ட, நம்ம ஏன் ஒரு அழகான லைஃப் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோ உடனே அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுட்டு,
ஓ வாழ்க்கை தானே ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. ஹீரோ மைண்ட் ஃபுல்லா என்னன்னா ஹீரோயினை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும், அது மட்டும் தான் ஒரு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா, ஒன்னு மாதிரி ஒரு பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்க நான் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லவுட் டைலாக் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சிரிச்சுட்டு, என்னடி இப்படி எல்லாம் பேசி எனக்கு ஐஸ் வைக்கலான்னு பாக்குறியா, இதெல்லாம் பேசினா நான் கவுந்துருவேனா, இவ்வளவு அசால்ட்டாலாம் நான் ஒண்ணு மன்னிக்க மாட்டேன், என்னை விட்டுட்டு போனவதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குத்தி காமிக்கிறாங்க ஹீரோயினை. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் அங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ மனசுல இடம் பிடிக்கணும்னு பழைய மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ எதுக்குமே மசிஞ்சு கொடுக்கற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோயினுக்குமே லைட்டா கடுப்பாக ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து இந்தாங்க ராஜா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புளிப்பான ஆரஞ்சு எடுத்து வாயில வச்சு விட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து எனக்கு அடி புளிப்பான ஆரஞ்சு தர அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆரஞ்சை வாங்கி ஹீரோயின் வாயில அமைக்கி வச்சிடுறாங்க. ஹீரோயின்மே ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பேசுறாங்க. அப்பதான் ஸ்டோரியில சொல்றாங்க, நம்ம ஹீரோவுமே நார்மலா ஒரு குடிமக்களா தான் இருந்திருக்காங்க. இவங்க பரம்பரையா ராஜாவா இருந்து வந்தவங்க கிடையாது. மக்கள் மூலியமா ஓட்டிங் சிஸ்டம்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நம்ம ஹீரோ. ரொம்ப அடிமட்டத்தில இருந்து தான் உழைப்பாலே உழைச்சு மேல வந்தவங்க தான் நம்ம ஹீரோ. அதனால ஹீரோ மேல நிறைய பொறாம பிடிச்சவங்களும் இருப்பாங்க. சாதாரண ஒரு குடிமக்களா இருந்து அதுல இருந்து இவர் ராஜாவாயிட்டாரு இல்லையா, சோ அதனால ஹீரோ மேல நிறைய பொறாமப்பட்டுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இங்க காட்டுறாங்க இல்லையா, இவன் தான் வந்து ஜெனரல் டாங்கு. இவனுக்குமே வந்து ஹீரோ மேல பொறாம இருக்கும். ஹீரோ வந்து ஒரு ஏழ்மையா இருந்து ராஜா ஆயிட்டான்னு அவன் வந்து இப்போ ஒரு கிளப்புக்கு போயிட்டு இருக்கான். அதாவது ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுவா இல்லையா, அந்த கிளப்புக்கு தான் ஏதோ ஒரு மீட்டிங்காக போயிருக்கா. அப்போ அவன் கிட்ட இருந்து பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கன்னை வந்து கொடுக்கறான். அவனு அந்த கன்ல குறிப்பாக்கும் போது நம்ம ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாளையா, அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கத பாக்குறான். பார்த்தோன்னு செம ஷாக் ஆயிடுறான். இவன் இந்த ராஜாவை கல்யாணமான ராணி தானா, அவ இப்படி இங்க ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். சரி நம்ம பக்கத்துல போய் பார்க்கலான்னு குடுகுடுன்னு ஓடி போய் பாக்குறான். கீழே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அப்புறம் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் ஃபிளாரு, அதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிடறதுக்கு ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஸ்பெஷலா சூப் எல்லாம் எடுத்து ஊட்டி விடுறாங்க. இது காலையில கொடுத்த மாதிரி புளிப்பான ஆரஞ்சுல, இது நல்ல சூப் தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ உடனே எனக்கு சூப்பாடி கொடுக்குற சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மண்டையில இருக்க ஹேர் கிளிப்பை பிடுங்கி ஹீரோயினோட மண்டையை அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் கழிச்சு விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கெல்லாம் செம கடுப்பாயிருது. ஹீரோயினும் போட லூஸ் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. ஹீரோ அதை கேட்டுட்டு என்ன சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு கோவமாயிட்டே அப்படியே வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாங்க, சரி நீ கொண்டு வந்தெல்லாம் நான் சாப்பிட்றேன், ஆனா நீ எனக்கு பொண்டாட்டியா சர்வ் பண்ணக்கூடாது, ஒரு வேலைக்காரியா எனக்கு சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இருந்தாலுமே ஹீரோயினுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா, அவங்க சொல்றாங்க நான் உன்னோட வேலைக்காரியில நான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு வேணா சாப்பிடு வேணாட்டி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ என்னை ஏமாத்திட்டு என்னைய எழுத்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ ரூம்ல நிறைய கொசு இருக்குங்கிறதுனால ஹீரோக்கு கொசு கடிக்க கூடாதுங்கிறதுக்காக மஸ்கிட்டோ காயில் கொண்டு வந்திருக்காங்க. நான் ரூம்ல இந்த சைட்ல வச்சுட்டு போறேன், நீங்க நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஆனா அது எதுவுமே வெளில காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் விட்டு தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயினோட மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஒரு காலத்துல நம்ம எவ்வளவு ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருந்தோம், உன்னை எப்படியெல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்த, நீ தான் என் உயிர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ் ஸ்டோரியை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பிரின்ஸ் எல்லாம் இல்லல்ல, ஒரு சாதாரண குடிமக்கள் தானே. அப்போ நம்ம ஹீரோ வந்து பெயிண்டரா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பக்கத்து நாட்டோட இளவரசி. இந்த நாட்டுக்கு வரும்போது எல்லாத்துக்கிட்ட சகஜமா பழகுவாங்க, ஏழை மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்பவே நல்லவங்க, ரொம்பவே அன்பான இளவரசி. ஹீரோக்கோ ஹீரோயின் வந்து பிரின்சஸ்ங்கிற தலக்கணமே இல்லாம ரொம்ப நல்லவளா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல ஹீரோக்கு லைட்டா கிரஷ் வந்துருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு கிரஷ்ல இருந்து காதல் வந்துருது. ஹீரோயினுமே ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வேற நாட்டோட பிரின்சஸ்மே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு சாதாரண குடிமகனுக்கு பிரின்சஸ் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, மாட்டாங்க இல்லையா. எப்பயும் போல ஹீரோயினோட வீட்டுல பிளாக்மெயில் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க, நீ உன பிரேக்கப் பண்ணு அப்படின்னு.
அதனால ஹீரோயினுமே சாரி நம்ம இதுக்கப்புறம் பேசிக்க வேண்டாம், நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரொம்ப சோகமா லவ் ஃபெயிலியர்ல இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு மூட்டை தூக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் போகுது. அந்த காலத்துல கார்ல போடுறாங்கன்னா பணக்காரங்க தானே போவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள தான் லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பையன் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறத பாக்குறாங்க. பாக்குற ஹீரோக்கு செம கடுப்பாகுது. என்ன வேண்டான்னு உதறி தள்ளிட்டு இவ்வளவு சீக்கிரமா வேற ஒருத்தன் கூட போயிட்டல, நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சாதாரண மக்கள்ல இருந்து இப்போ ஒரு பிரின்ஸா இருக்காங்க. இதனாலதான் ஹீரோக்கு ஹீரோயின் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டின்னர் மீட்டிங்காக வெளில போறாங்க. அந்த டின்னர் மீட்டிங் யார் கூடனா அந்த ஜெனரல் டாங் கூட தான். அப்போ அந்த ஜெனரல் டாங் நம்ம ஹீரோயினும் சேஸ் பண்ண வராங்க. அப்போ நம்ம ஹீரோ தடுத்துறாங்க. இவ என்னோட ஒய்ஃப், இவ யார் கூடயும் சேஸ் பண்ண மாட்டா, என்னோட ஒய்ஃப் என் கூட மட்டும்தான் சேஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பாக்குற ஜெனரலோ நக்கலா சிரிக்கிறான். ஏன்னா உன் ஒய்ஃப் ஒரு டான்சரு, ஆனா நீ சேஸ் பண்ண கூட விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு சிரிக்கிறான். ஹீரோக்கு ஹீரோயின் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. சரி நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ இந்த ஜெனரல் டாங்குமே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வெளில வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட போய் கேக்குறான், உனக்கு வெக்கமா இல்லையா, கிளப்ல போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, இங்க பாத்தீங்கன்னா ராஜாவோட மனைவியா நடிச்சுக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். எனக்கு உடனே செம்மையா கோவம் வந்துருது. வார்த்தையை அளந்து பேசு, நான் என்ன காசுக்காக எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் எவ்வளவு பெரிய பிரின்சஸ் தெரியுமா, ஆல்ரெடி நான் ஒரு நாட்டோட ராணி, நான் இதுக்கு போய் டான்ஸ் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோ என்ன என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டிக்கிட்டே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கியா, உன்னை நான் ஜெயில போட போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நம்ம இதை ஹார்ட் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நாங்க சும்மா நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம், நீங்க அவங்கள எல்லாம் ஒன்னும் ஜெயில போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேக்குற ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. ஓ அவன் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்துறியா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, எத்தனை பசங்களோட தான் நீ இருப்ப, அன்னைக்கு என்ன ஏமாத்திட்டு கார்ல வேற ஒரு பையன் கூட போனேன், இப்போ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஜெனரல் டாங் கூட இருக்கியா, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, இதெல்லாம் நல்ல விலை கிடையாது, நீ ரொம்ப அசிங்க பிடிச்சவ, எனக்கு ஒன்னு பார்த்தாலே அருவருப்பா இருக்கு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடறான். இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன், நீ நான் அவங்க கூட போனேன் இவங்க கூட போனேன்னு சொல்லி நீ ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க, இப்படி எல்லாம் நீ என்னை பத்தி பேச உனக்கு வெக்கமா இல்லையா, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எதுக்காக என்ன லவ் பண்ண கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோவமா எனக்கு மூஞ்சிலையும் முழிக்க வேண்டாம், இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுறாங்க ஹீரோவை. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜெனரல் அந்த பாருக்கு போறான். ஒரு வழியா அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிடறான். அந்த டான்சர் பொண்ணு கிட்ட போய் கேக்குறான், நீ தானே அந்த பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ அந்த டான்சர் பொண்ணு சொல்லுது, நான் பிரின்சஸா, அதெல்லாம் இல்லையே, நான் சின்ன வயசுல இருந்தே இங்கதான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், நான் இங்கேதான் இருக்கேன், நான் பிரின்சஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் அந்த ஜெனரலுக்குமே புரியுது, அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் இல்ல, வேற வேற ஆளு அப்படிங்கிறது. ஆனா நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு பேரும் ஒரே ஆளுன்னு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் கிட்ட சமாதானப்படுத்துறாங்க, சாரி நான் இது உன்னை ஓவரா தான் திட்டேன், ஆனா அதுக்காக எல்லாம் நான் உன்னை விட மாட்டேன், என்கிட்ட நீ எப்படியுமே தப்பிச்சு போக முடியாது, நீ என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க காட்டுறாங்க இல்லையா, இதுதான் ஹீரோயினோட தம்பி, தான் அக்கா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாத்துட்டு போலான்னு வராங்க. ஹீரோயினோட ரூமுக்குள்ள போறாங்க. ஆனா ரூமுக்குள்ள போயிட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஹீரோயினை பார்க்காமலே வெளில வந்துடுறாங்க. அங்க இருக்கிற அவங்க டிரைவர் கிட்ட சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அங்க வேலை செய்யற லேடிக்கு ஹீரோயினோட பிரதர்னு தெரியல, மாதிரி யாரோ ஒரு பையன் ராணி ரூம்ல இருந்து வெளில வந்தாங்க, அந்த பையன் யாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோ அவ்வளவுதான், ஆல்ரெடி அவர் ஒரு சந்தேக பேர் வழி என்னோட ரூம்ல போய் தட்டுன்னு தட்டிட்டு வெளில வாடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாவம் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. கதவை திறந்துட்டு பார்த்தா ஹீரோ கன்னை புடிச்சிட்டு நிக்கிறாங்க. என்னையே எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல நிறுத்துறாங்க ஹீரோயினை. இப்போ உள்ள பார்த்தா கொஞ்சம் சிகரெட் இருக்கு. ஹீரோயினோட பிரதர் சிகரெட் அடிச்சுட்டு அங்க கொஞ்சம் சிகரெட்டை போட்டுட்டு போயிட்டான் போல பைத்தியக்காரன். இந்த கேனையும் அதை எடுத்து வச்சுட்டு இங்க ஏதோ ஒரு பையன் வந்திருக்கான், சிகரெட் எல்லாம் இருக்கு, யார் கூட
போயிருந்த, யார் அவன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி, என்ன பையன் வந்தானா, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஹீரோயினை பார்க்காமலே போனதுனால ஹீரோயினுக்கு அவங்க பிரதர் தான் வந்தாங்கிறது தெரியல. ஹீரோவும் கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இத்தனால வெளியில தான் ஊர் மேய்ஞ்சிட்டு இருந்த, ஆனா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் என் பெட்லயே வந்து வேற ஒருத்தனை கூப்பிட்டு படுக்க வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம அப்பாவி ஹீரோயின் எவ்வளவுதான் பொறுப்பாங்க, கோவம் வந்து சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. யாரை பார்த்து என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோலாம் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா சப்புன்னு அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரொம்பவே டாக்ஸிக்கா ஹீரோயின் கிட்ட பிஹேவ் பண்றாங்க. சொல்றாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, இனிமேல் நான் கூட வாழ மாட்டேன், நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, நீ எவ்வளவு டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ற, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல, நான் இதுக்கப்புறம் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு படி ரொம்பவே டாக்ஸிக்கா போய் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டோன்னு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சந்தேக பிடிச்சவங்க கிட்ட மாட்டிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட பிரதர் வந்து ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. பாவம் அந்த குயின் தேவையில்லாம இவனை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குயினை நான் சிரிச்சதும் கூட பார்த்ததில்ல, பேருக்கு பணக்கார வாழ்க்கை தான் வாழுது, ஆனா உள்ள என்ன கஷ்டப்படுதோ தெரியல. ஊர் மக்கள் எல்லாம் அரசல் பொருசலா பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோயினோட பிரதர் வந்து கேட்டுறாங்க. சரி நம்ம அக்காவை பார்க்க போகணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட பிரதர் வந்து ஹீரோயினை பாக்குறாங்க. என்னக்கா ஆச்சு, நீ எப்படி இருக்க, நீ இங்க ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அவன் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறானா, நம்ம இங்க இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாம நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இங்க ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இல்லையா, அதனால சரி இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கூட கிளம்பி போயிடுறாங்க. இதை வந்து தூரத்துல இருந்து ஹீரோ வந்து பாத்துறான். அதை பாக்குற ஹீரோவோ, ஓ நீ ஏன் கண்ணு முன்னாடி வேற ஒருத்தன் கூட ஓடி போறியா அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ உடனே அங்க போய் ஸ்டாப் பண்றான். கண்ணு முன்னாடி நிக்க வச்சு, நீ யாருடா என் ஒய்ஃபை கூட்டிட்டு போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு தெரியுது அது வந்து ஹீரோயினோட தம்பின்னு. எப்பயுமே ஹீரோ வந்து சும்மா இல்லாம அப்படியெல்லாம் அவளை உன் கூட அனுப்ப முடியாது, என் கூட தான் இருப்பா, அவளை எல்லாம் நீ கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் மிரட்டிட்டு தான் இருப்பான். அவன் தான் கிங் ஆச்சு, அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே. நம்ம ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு அவன் தம்பியை அரெஸ்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் என் தம்பியை விட்டுரு, அவனுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறா. ஹீரோ இது எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. ஹீரோயின் முட்டியே போட்டுறாங்க. உனக்கு நான் தானே இங்க இருக்கணும், என்ன வேணாலும் கொடுமைப்படுத்திக்கோ, ப்ளீஸ் என் தம்பியை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க, இப்படிதானே எனக்கு இருந்திருக்கும், நீ வேற ஒருத்தங்க கூட கார்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறப்போ அப்படிங்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன நான் ரொமான்ஸ் பண்ணிட்டு போனேனா, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்னால எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்காங்க. ஹீரோயின் எவ்வளவு பெரிய ராணி, அவங்க வந்து பேர மலையில முட்டி போட்டு அழுகுறாங்க அவங்க தம்பியை விட சொல்லி. ஹீரோவும் இதெல்லாம் வந்து பாக்குறான். ஹீரோக்கே மனசு இறங்கிருச்சு. ஹீரோவும் ஹீரோயின் அழுகிறத பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான். என்னதான் இருந்தாலும் அவனும் ஹீரோயினை லவ் பண்றான் இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸ்கூல் எடுத்துட்டு இருப்பா போல. அங்க ஒரு குழந்தை படிக்க வந்திருக்கும். அந்த குழந்தை ஹீரோயின் கிட்ட இனிமேல் நாங்க யாருமே இங்க ஸ்கூலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. ஹீரோ தான் அப்படி சொல்லியிருப்பான் போல. ஹீரோயின் சோகமா இருந்து போர்டை அழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இங்க வந்து ஒரே சந்தோஷம், இந்த குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்றதா, இப்ப அதுவும் இல்லாம பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா போர்டு அழிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி வந்து ஹீரோவும் போர்டு அழிக்கிறான். அதை பாக்குற ஹீரோயின், என்னதான் உனக்கு வேணும், என் நிம்மதியை எல்லாமே இப்படி எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ எதுவும் சொல்லாம போயிடுறான். ஹீரோயின் பார்த்து அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், நீ போறதுன்னா போயிரு, நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலன்னா நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது சொல்றான். ஹீரோயினுமே ஆமா எனக்கு உன் கூட இருக்க விருப்பம் இல்லதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க. எதுவுமே சொல்லாம ஹீரோயின் பாட்டுக்கு போறாங்க. ஹீரோ அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கார்ல ஏறி போகும்போது எதுவும் சொல்லிட்டு போக மாட்டாளா அப்படின்னு ரொம்பவே ஏக்கமா பாக்குறாங்க ஹீரோ. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அப்படியே ஏறி போயிடுறாங்க. கார்ல உட்காந்து ஹீரோயின் ரொம்பவே அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க தம்பியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த ஜென்டில் இருக்கான் இல்லையா, அவன் வந்து மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கறான். ஹீரோ உடனே அதை பார்த்துட்டு, என்ன உனக்கு மேரேஜா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் உடனே ஆமான்னு சொல்லிட்டு, நான் யார் கூட சொன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க,
உங்க ஒய்ஃப் மாதிரி ஒருத்தி கிளப்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தா, அவளை போய் நான் பார்த்து மீட் பண்ணி இப்போ எனக்கு அவளை பிடிச்சிருச்சு, நாங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதுதான் இப்போ கல்யாணத்துல வந்து நிக்குது அப்படிங்கிறான். இப்போ நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். ஆனா சாரிங்க, இது தெரியாம தான் நான் அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட வந்து டின்னர் மீட்டிங்ல தப்பா பேசிட்டேன். அன்னைக்கு நான் உங்களை அந்த மாதிரி தப்பா பேசினதுக்கு இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றான். நீங்க வேணா பாக்குறீங்களா யாழ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்சர் பொண்ணை கூட்டிட்டு வரான். அந்த டான்சர் பொண்ணும் அச்சேசல் நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்கனால அதை பார்த்தோன்னே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி வரைஞ்சு போய் நிக்கிறான். அப்ப நான் ஹீரோ வந்து ரியலைஸ் பண்றான், ஓ அந்த கார்ல ரொமான்ஸ் பண்ணது இந்த பொண்ணு தான் போல, நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றான். எல்லாம் கை மீறி போயிடுச்சு, இப்ப வந்து ரியலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம். அதுக்கப்புறம் ஹீரோ போய் ஹீரோயினோட தம்பியை பார்க்க போறான். ஹீரோயினோட தம்பியோ கண்ணத்துல ஒரு குத்து குத்துறான். பின்ன அக்காவை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண அடிக்காமலா இருப்பான். ஆனாலும் ஹீரோ வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு, என் தப்பை நான் ஒத்துக்கிறேன், என் வாழ்க்கையில நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்க அக்கா ரொம்ப நல்லவ, அவளை நான் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன், அதனால நான் என்ன தண்டனை வேணாலும் ஏத்துக்கிறேன், எனக்கு அவ வேணும், நான் அவளை உண்மையா லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஹீரோயினோட தம்பிக்குமே சரி இவன் வந்து திரும்பிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல நம்பிக்கை வந்துருது. அவனுமே சரி ஹீரோயினை சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது என்னன்னா ஹீரோயினோட தம்பியை வந்து மறுபடியும் ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டதா வந்து ஹீரோயினுக்கு லெட்டர் அனுப்புறாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, நான் உன் தம்பியை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வந்தாதான் நான் வந்து உன் தம்பியை விடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஆனா இந்த டைம் வந்து ஹீரோயின் கெத்தா கன் எடுத்துட்டு போய் ஒழுக்கமா என் தம்பியை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போல்டா கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல மாதிரி நான் கிட்ட கெஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் இல்ல, ஒழுக்கமா என் தம்பி விடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ ஆனா அந்த வில்லத்தனமான பார்வையை விடாமலே நீ என்னை எவ்வளவு லவ் பண்றங்கிறது எனக்கு தெரியும், ஆனா அதை விட அதிகமாவே நான் உன்னை இப்ப லவ் பண்றேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை நகர்த்தி விடுறாங்க. ஹீரோயின் ஆனா ஹீரோவை மன்னிக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோ அதனால ஹீரோயின் மன்னிக்கணுங்கிறதுக்காகவே தினமும் விதவிதமா சமைச்சிட்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனாலும் எதுவுமே வேலைக்காகல. ஹீரோயின் மன்னிக்கிற மாதிரி தெரியல. ஹீரோயினுக்காக விதவிதமா சமைச்சு கொடுக்கறது என்ன, ஊட்டி விடுறது என்ன எல்லாமே பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. இருந்தாலுமே வந்து நீ என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ண, அதுக்கு நான் உன்னை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்னுமே கோவமா இருக்க மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போது அந்த ஜெனரல் டாங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பான். என் ஒய்ஃபும் உங்களமா தான் இருப்பா, அதனாலதான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட வந்து அந்த டின்னர்ல வந்து அந்த மாதிரி தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி லெட்டர் அனுப்பியிருப்பான். உடனே ஹீரோயினுக்கு அப்பதான் எல்லாம் புரியுது, ஓ இதுதான் மேட்ரா அப்படின்னு. ஹீரோ கொற்று பணியில எல்லாத்துக்கும் முன்னாடி நில்லோன் பண்ணி மன்னிப்பு கேட்கறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ண வரப்போ ஹீரோயின் வந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவன் தம்பி கிட்ட சொல்லி அந்த ஜென்டலும் அந்த டான்சர் பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சி வர சொல்வா. ஹீரோ முன்னாடி அந்த பெயிண்டிங்கை ஓபன் பண்ணி காட்டுவா. பார்த்தா இவங்க 2 பேரும் இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேசுவாங்க, நீ அந்த பொண்ணு நினைச்சிட்டு தான் நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஹீரோ உடனே எதுவும் பேசாம நில்லோன் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றாங்க. ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரோட மேரேஜுமே கோலாகலமா நடக்குது. ஹீரோ ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஜெனரல் டாங்குமே அந்த டான்சர் பொண்ணோட வந்திருக்கான். மேரேஜ்க்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறா. அதை பார்த்தோன்னே என்ன இங்க கழுத்தெல்லாம் தெரியுது, போய் வேற ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த கேப்ல அந்த ஜெனரல் டாங்கும் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அந்த டான்சர் பொண்ணு தான் பார்க்க அவன் ஒய்ஃப் மாதிரியே இருக்கும்ல, இவன் கூட நிக்கிறத பார்த்து ஹீரோக்கு சமகாண்டாகுது. உடனே இந்த ஜெனரல் டாங் சொல்றாங்க, இது உங்க ஒய்ஃப் இல்ல, இது என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வரா. அவ ஃபுல்லா டிஸ்கவர் பண்ணிட்டு வந்தோடனே ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஹீரோயின் ஸ்மைல் பண்றதை பாக்குறப்பந்தா இவ எவ்வளவு பியூரா இருக்கா அப்படின்னு மனசுல நினைக்கிறான். இதோட இந்த டிராமா முடியுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.